Hi guys, I'm Tish. Welcome to GNK Guppies World. கைஸ் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ரெயின் வாங்கியிருக்கோம் அல்பினோ கொய். ஸோ அதோட அப்டேட்லாம் வந்து நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் குட்டி கூட போட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த குட்டியோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி எடுக்கிறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி பிரிச்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 டப்பா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 டப்பாவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கினது 2 மேலு 3 ஃபீமேல். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபீமேல் ஒரு மேலும், இன்னொரு டப்பாவில் வந்து ஒரு மேலும் 2 ஃபீமேல் அந்த மாதிரி போட்டு தான் வந்து நான் ப்ரீடிங்கே பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஃபீமேல் வந்து குட்டியே போட்டுருச்சு. வாங்கி ஒரு 10 நாளில் என்னமோ குட்டியே போட்டுருச்சு. ஏன்னா நான் வாங்கிக்கிறப்போ ஓரளவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக வாங்கினேன். பட் இங்கே வந்து ஓரளவுக்கு மேட்டிங்லாம் நடந்து ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு என்னமோ குட்டி வந்துருச்சு. ஸோ அந்த குட்டி தான் வந்து இப்போ அங்கங்கே ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது செடியிலலாம் வந்து சூப்பராக ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் வந்து முக்கியமாக கப்பீஸ்க்கு வந்து அதுலேயும் ரொம்ப முக்கியம் இந்த அல்பினோ வெரைட்டிக்கு வந்து ஏன் இந்த மாதிரி செடியெல்லாம் போடுறோம் அப்படின்னு வந்து இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா செடியெலாம் இருக்கும்போப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து தப்பிக்கும். ஏன்னா நான் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போப்போ என்கிட்ட நெஸ்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ப்ரீடிங் பாக்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதாவது வந்து கோயம்புத்தூருக்கு நான் எதுவும் கொண்டு வரல, வீட்டில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போய் செடியை வச்சு தான் நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா டே டைமில் வந்து நம்ம ஆஃபீஸ்லாம் போயிட்டா கூட ஈவினிங் வந்து பார்த்தா குட்டியை வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் அந்த மாதிரி செடியெல்லாம் போட்டு வச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், செடி இருந்தும் அங்கங்கே கப்பி குட்டி குட்டி கப்பி வந்து அங்கங்கே போச்சுன்னா அந்த குட்டியை பிடிக்கிறதுக்காக ஃபீமேல் எப்படி துரத்துதுன்னு பாருங்களேன். சில ஃபீமேல்லாம் வந்து சாப்பிடும், சில ஃபீமேல் வந்து சாப்பிடாமலே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வச்சே வந்து பழக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து வயிற்று ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். குட்டி போடப்பையும் ஓரளவுக்கு வந்து மிஸ் ஆகும். 1-2 குட்டியை சாப்பிட்டா கூட மீதி குட்டியை வந்து தப்பிக்க வச்சிடலாம். இல்லைன்னா எல்லா குட்டியும் கண்டிப்பாக சாப்பிட்ரும். முக்கியமாக அல்பினோ வெரைட்டி ஒன்று கூட விடாது. அதிகபட்சம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிளச்சில் வெறும் 8 குட்டி தான் கிடச்சிச்சு. இவ்வளோ பண்ணி எனக்கு 8 குட்டி தான் கிடச்சி. எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சம் ஒரு 12-13 குட்டிக்கு மேலே தான் வந்து போடும். ஆனால் சில இதுதான் இந்த மாதிரி பண்ணும். பட் எனக்கு என்னமோ வந்து 8 குட்டி தான் கிடச்சிச்சு. அதுவே வந்து இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா 2வது டப்பா, இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மஞ்சள் டப்பா இருக்குல்ல, இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா வந்து நான் திரும்ப வந்து குட்டியை ஹார்வெஸ்ட் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 15 குட்டி என்னமோ எடுத்தேன். இப்போ நான் காமிக்கிற டப்பாவில் வந்து தண்ணியில் மேலால் மிதக்கிறது வந்து அந்த உப்பு தண்ணியோட இது தான். ஸோ நான் உப்பு தண்ணி தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து உப்பு தண்ணி தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் உப்பு தண்ணிக்கு மேலே வந்து படறதில்ல. அந்த இது தான் வந்து சும்மா அந்த தூசி மாதிரி இருக்குது, அதுதான், வேறு எதுவும் இல்லை. அந்த பிளாக் கலர் டப்பா மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் ஒரு ஃபீமேல் வந்து 8 குட்டி போட்டுச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டப்பாவில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 15 குட்டி வந்து ஃபஸ்ட் டைமே கிடச்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஃபீமேல்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சு, இந்த ஃபீமேல்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சில் ஒரு 5 குட்டி. ஸோ மொத்தம் வந்து 2 ஃபீமேல் வந்து எனக்கு குட்டி போட்டுருச்சு. 3வது ஃபீமேல் வந்து குட்டி போடும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் காமிக்கிறேன். என்னடா ஏதோ தண்ணியில் மிதக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபிஷ்ஷோட ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளேக்ஸு, அதாவது வந்து இது ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். லைஃப் ஃபீடு வந்து நான் மொயினா கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற குட்டியெல்லாம் வந்து நான் காப்பாற்றினது தான். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ காப்பாற்றுமோ அவ்வளோ காப்பாற்றி நான் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த டப்பாவில் இருக்கிறது எல்லாமே வந்து பிறந்த அன்னைக்கு வந்த குட்டி தான். இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இதுதான் வந்து அல்பினோ கொய்யோட குட்டி. என்னடா மண்டையில் ரெட் கலர்லாம் இருக்குது, அதெல்லாம் வராதான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் போக தான் வரும். எல்லா வீடியோவும் வந்து நான் போக வந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஓகே, வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.